ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஃபேப்ரிக் வச்சுட்டு ஒரு ஃப்ளார் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ஃப்ளார் வந்து நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத வீடியோ எண்டில் வந்து சொல்லியிருக்கேங்க. அதோட ப்ளவுஸ் மாடலையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. நான் வந்து சாரியோட பீஸு தாங்க கட் பண்ணி அந்த ப்ளவுஸ்க்கு வைக்கலான்னு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி ஃபஸ்ட்டு மேக் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் ஷேப்பை நீங்கள் அந்த பூ எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரவுண்டு போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஏதாவது மூடி இல்லை பாத்திரத்தோட மூடி, அந்த மாதிரி எது கிடைக்குதோ நீங்கள் அந்த மாதிரி வச்சு ஒரு ரவுண்ட் மட்டும் மேக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சிசர் வச்சு கரெக்டாக அந்த ரவுண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து நம்மளோட துணியில் பண்ணுற பூங்க. இதை வந்து நம்ம ஃப்ராகுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாகவே உங்களுக்கு டுட்டோரியலாக காமிக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. நம்ம எடுத்து வாட்டி ரொம்ப துணி வந்து பிரியிற மாதிரி இருந்ததுன்னா ஓரங்கள் எல்லாத்தையுமே மெழுகுவர்த்தி வச்சு ஒரு ஃப்யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு துணியெல்லாம் பிரியலை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா இதில் ரன்னிங் ஸ்டிச் மட்டும் போடுங்க. இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரன்னிங் ஸ்டிச்சு. ஊசி நூல் வந்து கோர்த்துக்கோங்க. ஒத்தையாக கோர்த்தாலே போதும், 2ஆக வரும். நம்பர் 10 நீடில் தாங்க நான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு மறுபடியும் அதே அளவுக்கு குத்தி எடுத்துகிட்டே வரணுங்க. ஃபஸ்ட்டு இங்கே நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஊசி உள்ளே குத்திட்டேன், மறுபடியும் குத்துறேன். ஃபஸ்ட்டு ஒரு இது எவ்வளோ கேப்பில் குத்துறீங்களோ அதே கடைசி வரைக்கும் குத்துங்க. அப்போ தான் சுருக்கி வரும்போது அந்த சுருக்கம் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் நம்மளால் அந்த ஊசியில் இதுக்கப்புறம் துணி போகாது அப்படின்னா அதை தனியாக ஊசியை மட்டும் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் பண்ணலாம். ஆனால் அப்போ திருப்பி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பக்கம் கடைசியாக நூல் வந்திருக்கோ அந்த பக்கத்தை தான் மறுபடியும் நீங்கள் பார்த்து எடுக்கணும். ஆப்போசிட்டில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகிடும், வராது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நூலை வந்து பிடிச்சி இழுக்கணுங்க. இழுத்தா இந்த மாதிரி நம்மளுக்கு சுருங்கி வரும். இப்போ நான் காட்டுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சுருங்கி வரும். நான் அந்த குட்டி ரன்னிங் ஸ்டிச் போடும்போது சொன்னேன் இல்லைங்களா, அது இப்படி போட்டால் தான் எல்லா சுருக்கமும் உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கணுங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு அந்த சுருக்கின பகுதியில் கொஞ்சம் தெரியுங்க, துணியெல்லாம் தெரியும். அதை மறைக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ளவர் வச்சுக்கலாம். நீங்கள் எதுனாலும் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கிளிப் ஸ்டோன் தாங்க எடுத்திருக்கேன். ஒயிட் கலரில் ரவுண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து 4 ஹோல் இருக்கும். நான் தைக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹோலில் நீடில் உள்ளே விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு ஹோல் வழியாக எடுத்து இந்த மாதிரி கிளாத்துலேயே குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் அடுத்து இன்னொரு ஹோல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹோல்லையும் மறுபடியும் நீடில் விட்டுக்கோங்க. இதை எதையுமே வந்து நம்ம மேலே மட்டும்தான் பண்ணுறோம். ஊசியும் நூலையும் நம்ம அடியில் விடவே கிடையாது. ஏன்னா அடியில் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிறதும் சேர்த்து சுருங்கிடும். அதனால் இந்த மேலே துணி இருக்குது இல்லைங்களா, அதுலேயே தான் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி 2 இதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக நிற்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை கூட ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளார்லாம் ரொம்ப நீங்கள் ஈஸியாகவே மேக் பண்ணிடலாங்க. இதை வந்து நான் ஒரு ப்ளவுஸில் தான் வச்சுருக்கேன். அந்த ப்ளவுஸுக்கு நான் வந்து போட் நெக் வச்சுருக்கேன். போட் நெக் வச்சுட்டு இந்த ஃப்ளாரை வந்து அந்த போட் நெக்கில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி டார்க் க்ரீன் கலர் சாரீ தாங்க அதுக்கு பர்பிள் கலர் ப்ளவுஸ் இருந்துச்சு. இந்த டுட்டோரியல் வேணும்னாலும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவாக ஆட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளாரை இந்த மாதிரி இந்த இடத்துல தாங்க செட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.